படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது சரி 10 நிமிஷம் கிளிப்பிங்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா இது விஜய் அன்னைக்காக பண்ணதுன்னு சொல்லிக்கிறேன் சார். முதல்ல ஒரு மியூசிஷியனாக ஆரம்பித்து அப்புறம் நடிகனாகி கடைசியாக ஒரு ப்ரொடியூசராகவும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னதான் ராஜதந்திரம் படத்துக்கு இதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாலும் அந்த படத்தை பற்றி அதுக்கப்புறம் பேச்சே இல்லைங்க. பட் சைத்தான் ஆடியோ லான்ச்சில் அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ரிலீஸ் பண்ணாங்க, யூடியூப்பில் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ December 2 படம் ரிலீஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த கிளிப்பிங்கை பார்த்து அத்தனை பேர்த்துக்கும் தியேட்டரில் படம் பார்க்கறதுக்கான ஒரு ஆசை கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் எழுத்தாளர் சுஜாதாவோட ரசிகர் அப்படின்னா இன்னும் சந்தோஷம். ஏன்னா இந்த படம் அவரோட அந்த நாவல் தான் சொல்லணும். அதுலேயும் தினேஷ், அதுதான் நாயகனோட பேர். அதுலேயும் ஜெயலக்ஷ்மி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டுப்பாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ட்விஸ்ட்டுகள் டர்னிங்கள் எல்லாமே அந்த நாவலில் இருக்குது. அதை அப்படியே திரைக்கு அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். வைஜி மகேந்திரன் கேரக்டர் படம் முழுசும் இருக்கும் போல் தெரியுதுங்க இந்த ஒரு கிளிப்பிங்கை பார்க்கும்போது. முக்கியமாக இதுக்கு பேய் கதையா, த்ரில்லரா, இல்லை மனநலம் பாதிக்கப்பட்ட ஹீரோவோட கதையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்போம் கிளிப்பிங் முடிகிறப்போ. அதுதான் அந்த நாவலோட சக்ஸஸும் அதே மாதிரி யோசிக்க வச்சிருக்கிறது இந்த கிளிப்பிங்கோட சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அந்த நாவலை படித்து பார்த்துட்டு அப்புறமா படத்துக்கு போகலாமா, அந்த நாவல் எங்கிட்ட இருக்கு, நான் படிச்சிருக்கேன் ஆனால் கதை மறந்துடுச்சு, இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த கதையை திருப்பியும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அது வேற ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நாவல் படிக்கணும்னா ஃப்ரீயாக விட்டுருங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுக்காக இந்த ஒரு 10 நிமிஷத்தை ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த ஒரு வேலையில் இந்த கிளிப்பிங் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லாங்க. You can call me costly because there are a lot of people underpaid. The fact is different.